கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஈஸ்டர் தினம். உலகம் முழுவதும் இந்த தினத்தை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். நாமும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தின் மூலமாக நாம் உயிர்த்தெழுதலை தியானிப்போம். ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இந்த வசனத்தில் நாம் பார்க்குறோம், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். இதில் தான் கிறிஸ்தவமே அடங்கியிருக்குது. கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரமே இதுதான். நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? கர்த்தராகிய இயேசுவை ஆண்டவராக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோம். எந்த இயேசு? இங்கே பார்க்குறோம், உயிர்த்தெழுந்த இயேசு. தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால். அப்போ நம்ம எப்படி விசுவாசித்தோம்? கர்த்தராகிய இயேசு தான் என்னுடைய ஆண்டவர் அப்படின்னு விசுவாசித்தோம். ஆண்டவர், அந்த வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆளுகை செய்கிறவர். இன்றைக்கு அனைத்தின் மேலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்கிறார். அவர் மரணத்தின் மீதும் ஆளுகை செய்கிறார். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று நாம் வாசிக்கிறோம். அதை அவர் செய்து காண்பித்தார். மரணத்தை ஜெயித்தார். இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் யாருமே மரணத்தை இது வரைக்கும் ஜெயித்ததே கிடையாது. எவ்வளோ பெரிய அறிவாளிகளாக இருக்கலாம், பெரிய ஸ்காலர்ஸாக இருக்கலாம், மிகப்பெரிய பணம் படைத்தவர்களாக இருக்கலாம், செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருக்கலாம். எப்பேற்பட்ட ஆட்களாக இருந்தாலும் மரணத்தை இது வரைக்கும் யாரும் ஜெயித்ததில்லை, யாரும் ஜெயிக்கவும் முடியாது. எந்த மனுஷனாலும் ஜெயிக்கவே முடியாது. சரித்திரத்திலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. அப்போ இயேசுவை பற்றி நாம் எப்படி வாசிக்கிறோம்? இவர் மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தை வென்றவர். சரித்திரத்திலே இல்லாத ஒரு காரியத்தை ஒரு மனுஷனாக இந்த பூமிக்கு வந்து நமக்காக செய்து காண்பித்தார். மரணம் எப்படி வந்தது இந்த பூமிக்குள்ளே? ஆதாம் பாவம் செய்கிறான் ஏதேன் தோட்டத்தில். அது நிமித்தமாக மரணம் இந்த பூமிக்குள்ளே வந்தது. அப்போ பாவத்தினுடைய விளைவு தான் மரணம். ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்தால் இல்லையா, அது நிமித்தமாக தான் மரணம் இந்த பூமிக்குள்ளே பிரவேசித்தது. ரோமர் 5வது அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கிறேன். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. ஒருவனுடைய மீறுதலினாலே. அப்போ ஆதாம் செய்த பாவத்தினால ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது. இப்போது 2ஆம் ஆதாமாக இயேசு வருகிறார். இயேசு நம்முடைய பாவத்தையும் பாவத்தின் விளைவாகிய மரணத்திற்கும் ஒரு முடிவு கட்டியிருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். நம்முடைய பாவத்திற்கு செலுத்த வேண்டிய மொத்த விலைக்கிரயத்தை செலுத்திவிட்டு ஜெயமாக எழும்பி வருகிறார். சாத்தானுக்கு ஒரு முடிவு கட்டிட்டார். அவர் ஜெயித்தார். இன்றைக்கு அந்த ஜெயத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்து, மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து, மரித்தோரிலிருந்து எழுந்த இயேசு கிறிஸ்து, அந்த ஆளுகை செய்கிற அந்த ஆண்டவர், அவரை நாம் வாயினால் அறிக்கையிட்டோம். கிறிஸ்து இயேசுவே என்னுடைய ஆண்டவர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது எதை சொல்லுகிறோம்? இந்த எல்லாவற்றையும் ஜெயித்த ஆண்டவர், ஆளுகை செய்கிற ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அப்போ கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரமாக கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான் இருக்குது. கிறிஸ்து மட்டும் உயிர்த்தெழாவிட்டால் இன்றைக்கு கிறிஸ்தவமே இல்லை, கிறிஸ்தவ ஜீவியமே இல்லை. நாம் யாரும் இங்கே பிரசங்கத்தையும் பண்ண மாட்டோம், யாரும் உட்காந்து பிரசங்கத்தையும் கேட்க மாட்டோம். ஒரு பிரசங்கியார் சொல்கிறாரு, இயேசு மட்டும் அன்னைக்கு உயிர்த்தெழலைன்னா நம்மளுடைய வேலை என்னென்னா கிறிஸ்தவத்தை தோண்டி புதைச்சிட்டு மூடிட்டு போயிடணும் அப்படின்னு. அப்போ கிறிஸ்தவத்திற்கு அடித்தளமாக அஸ்திபாரமாக எது இருக்கிறதுனா கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையிறதற்கு கொண்டு போகிறாங்க. அப்போது அவரோடு கூட இருந்த சீஷர்கள் அவரை தனியாக தவிக்க விட்டு பயந்து அவரை விட்டு ஓடி போனார்கள். பெரிய கோழைகள் இந்த சீஷர்கள். ஆனால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி போனதுக்கப்புறம் அந்த
சொற்ப சீஷர்கள் தான் உலகம் முழுக்க இன்றைக்கு சுவிசேஷம் பரவுவதற்கு காரணமாக இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 17 நம்ம வாசிக்கிறோம், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி. எப்படி மாறினாங்க, எப்படி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த பயந்து கொண்டிருந்த சீஷர்கள் இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பார்க்குறாங்க. பார்க்கும்போது அது மாபெரும் நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்குது. அவங்கள அது ஓட வைக்குது, பற்றி எரிய வைக்குது. ஏன்னா ஆண்டவரும் 40 நாட்களாக தம்மை உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு காண்பித்தார். இதை பார்க்கும்போது அது அவர்களை ஓட வைக்குது. அது நிமித்தமாக அவர்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக மாறினார்கள். அதுக்கப்புறம் அவங்க பயந்துட்டு இல்லை. நம்ம அப்போஸ்தலர் 2 பார்க்குறோம், அப்போஸ்தலர் 4 பார்க்குறோம். எந்த அரசாங்கத்திற்கும் அவங்க பயப்படல, சிறைச்சாலைகளுக்கு பயப்படல. கிறிஸ்துவின் வசனத்தை துணிந்து தைரியமாய் பிரசங்கிக்கிறார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது என்று நாம் வாசிக்கிறோம். குறிப்பாக அதில் பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு அளப்பரியது. அப்போ இப்பேற்பட்ட காரியங்களை பயந்து கொண்டிருந்த சீஷர்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக எது அமைஞ்சதுன்னா கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். அப்போ கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரமாக எது இருக்கிறது அப்படின்னா கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான். முதலாவது என்ன பார்த்தோம்னா, நாம் ரட்சிக்கப்பட்டதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை வாயினால் அறிக்கையிட்டு தான். ரெண்டாவது, இன்றைக்கு உலகம் முழுவதும் சுவிசேஷம் பரவ காரணமாக அமைந்தது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான். அப்போ இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாடுவோம். இன்றைக்கு அதை எண்ணி பார்ப்போம். பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் இந்த உயிர்த்தெழுதலின் மூலமாக நடந்த காரியங்களில் ஒரு 3 மட்டும் நான் கூறி முடிக்கிறேன். முதலாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எனக்கு இன்றைக்கு மன்னிப்பை நிச்சயித்திருக்கிறது. 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனம் சொல்லுது, தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் நாம் வாயை திறந்து அறிக்கையிடும்போது. எனக்கு இன்றைக்கி மன்னிப்பு கேரண்டி. மன்னிப்பு நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. எப்படி இதை நாம் சொல்ல முடியும் அப்படின்னா, கிறிஸ்து பாடுபட்டார், கிறிஸ்து மரித்தார். கிறிஸ்து மரித்ததன் மூலமாக என்னுடைய பாவத்திற்கு முடிவு கட்டியிருக்கிறார். நம்ம குட் ஃப்ரைடே வீடியோவில் பார்த்த மாதிரி பெய்ட் இன் ஃபுல். இயேசு முடிந்தது அப்படின்னாரு. ஆனால் முடிந்தது அப்படிங்கிறது எங்கே நிரூபிக்கப்படுகிறது அப்படின்னா கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் தான். அவருடைய மரணம் பலியாக இருக்கிறது, அவருடைய உயிர்த்தெழுதல் அந்த பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்கிற நிச்சயத்தை நமக்கு கொடுக்கிறது. அதுதான் அந்த ஸ்டாம்ப்பு போல் இருக்குது. பெய்ட் இன் ஃபுல் அந்த டாக்குமெண்ட்டுக்கு ஒரு ஸ்டாம்ப்பு மாதிரி இருக்குது. இன்றைக்கு கிறிஸ்து உயிர்த்தெழும்போது எதை காண்பிக்கிறதுனா, என்னுடைய மரணம், என்னுடைய பாவம் அனைத்திற்கும் முடிவு கட்டப்பட்டு விட்டது அப்படிங்கிறத நிரூபிக்கிற விதமாக கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இருக்கிறது. முதலாவது காரியம், தேவனுடைய மன்னிப்பு இன்றைக்கு நமக்கு இருக்கிறது. இரண்டாவது, எனக்காக பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து எனக்காக ஒருவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், என்னுடைய வழக்கறிஞராக இருக்கிறார். இயேசுவை குறித்து நாம் வாசிக்கிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 34வது வசனம், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இங்கே நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்து மரித்தார். ஆமாம், அவரே எழுந்தும் இருக்கிறார். இப்போ அந்த எழுந்தவர் என்ன பண்ணுகிறார்? தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய ஜெபங்கள் அனைத்தையும் நம்ம ஆண்டவரிடத்தில் கொண்டு போகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து அங்கே நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கு ஒரு ஃபார்மேட்டை அழகாக கொடுக்கிறார். நம்முடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படுகிறது இயேசுவின் மூலமாக. இயேசு அந்த ஜெபத்திற்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை பிதாவினிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். இன்றைக்கு நமக்காக அங்கே பேசுகிறதற்கு ஒரு ஆள் இருக்கிறார். எது நிமித்தமாக? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நிமித்தமாக. மூன்றாவது, எதிர்காலத்தை குறித்து நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது, ஒரு விசுவாசம் இருக்கிறது.
அதை குறித்து வாசிப்போம். யோவான் 11வது அதிகாரம் 25வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மரித்தாலும் பிழைப்பான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு நாம் மரித்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை உயிரோடு எழுப்புவார். அவரோடு கூட உன்னதங்களிலே நாம் வீற்றிருப்போம். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. எப்படி என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அவரை எழுப்பின ஆண்டவர் நம்மையும் உயிரோடே எழுப்புவார் என்கிற நிச்சயம் நமக்கு உண்டாயிருக்கிறது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலமாக. அப்போ கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இன்றைக்கு நமக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. நாளைய சந்திக்க நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. அப்போ நித்தியத்தை நான் மனதில் வைத்து இந்த பூமியில் ஒரு வாழ்க்கை வாழுகிறேன். அநேகரை போல் சம்பாதிக்கிறது, சேர்த்து வைக்கிறது, இந்த பூமியில் நல்லா இருக்கிறது, அது மட்டும் என்னுடைய ஃபோக்கஸ் இல்லை. கிறிஸ்தவர்கள் ஒரு காரியத்தை மனதில் வைக்கணும். இந்த பூமியில் 80-100 வருடங்கள் நம்ம வாழுகிறோம். ஆனால் நித்தியமாக கர்த்தரோடு இருக்க போகிறோம், அவரோடு அரசாள போகிறோம், அவரோடு ஆளுகை செய்ய போகிறோம். அப்போ அதை மனதில் வைத்து இந்த பூமியில் ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் வேலை செய்கிறதாய் இருக்கிறது. நம்ம ரோமரில் அதை பற்றி நாம் வாசிக்கிறோம். அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையையும் உயிர்ப்பிப்பார். அநேக சோதனைகள் மத்தியில் நம்ம போனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை அவைகளிலிருந்து விடுவிப்பார், நம்மை உயிர்ப்பிப்பார். அது மட்டும் இல்லை, என்றைக்கும் அவரோடு கூட நாம் இருக்க போகிறோம். அதை இன்றைக்கு எண்ணி பார்ப்போம், அதில் மகிழுவோம். அது நம்முடைய சந்தோஷமாக இருக்கட்டும். யோபு சொல்லுகிறான் 19ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் மரிக்கலை, ஒரே ஒரு முறை நமக்காக மரித்தார். இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். அதை கொண்டாடுவோம், அதிலே மகிழுவோம், அதில் களி கூறுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.